கொஞ்சம் நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன். தயவு செய்து என்ன விட்டுரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுனா. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மா பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு. அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? உதவாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுற. अच्छा मैं चलता हूँ. कटा साहब अब क्या करती हैं? मम्मी कहाँ है? என்ன ராம் சிங் அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போன? आप साइकिल में वंदिंग. இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? आप क्या करती है? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் बोलता है. ராம் சிங் உன் தாய்மொழி ஹிந்தி தானே? हाँ जी. அப்படியே பேசும்போது இப்படி தடுமாறுற? हमको कुछ विंक है. विकल. हाँ बेटा. आपका बेटी बहुत अच्छा है. 15 साल पहले 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான். சோட்டா பாய். பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பான். ஆனா பையன் இப்போ குழந்தையை பார்த்துள்ள எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. ஜி மே தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம் சிங் குழந்தைங்கன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஜி இத பாரு, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே? अच्छा जी. जी आपको पति दुबई में है ना? ஆமா, போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும்போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் லெட்டர். கண்டிப்பா. जी शुक्रिया. ஏய் இரு, காபி சாப்பிட்டு போ. बेटी போடா. போடாவா? भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा गुटका राम. भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी वेलैक्कारन नानिंगे, वीटक वीड आएंगे. क्या मांगता है बोलो जी, भाइयों बहनों नमस्ते जी. भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा गुटका राम. भीम तनक धीम देखो जी, 20 साल से हम मद्रासी. लड़की எல்லோரும் தான் பாரத் மாதா பச்சாதான். பொண்ணா இருந்தா நாடே உயரும், கூட்டா இல்லே சச்சாதான். ஊருக்கு ஒரு ஆகாயம் பார்த்ததில்ல பூமி, ஆளுக்கு ஒரு ஜாதின்னு வச்சதில்ல சாமி. பாத்தீங்களா ஒரு ஹிந்திக்காரன் என்ன அழகா தமிழ்ல பாட்டு பாடுறான். நீங்க ஒரு பெரிய தமிழ் கதாசிரியர், ஒரு வரி எழுதினா 9 தப்பு. दिल देखो मेरा दिल देखो, இது अच्छा है நீ பாத்துக்கோ. பாஷையெல்லாம் வெறும் ஓசைதான், அது புரியாட்டி என் प्यार देखो. भीम तनक धीम मेरा नाम, भीम सिंह बेटा
गुरका राम धीम तनक धीम देखो जी 20 साल से हम मद्रासी பண்பா இருந்தா துஷ்மன் கூட தோஸ்தாவா கேட்காதிருந்தா பார்க்காதிருந்தா छोकरा கூட छोरावा रोटी और कपड़ा தான் என்னுடைய ஆஸ்தி டியூட்டி இல்ல கில்லாடி ரோசா ரொம்ப ஜாஸ்தி ஆள் வந்தா புது ஆள் வந்தா தெர நாம் क्या என்று கேட்பேனே ஊர்காவல் இங்கு நான் தானே ஒரு சோர் வந்தா விட மாட்டேனே धीम तनक धीम मेरा नाम भीम सिंह बेटा गुरका राम धीम तनक धीम देखो जी 20 साल से हम मद्रासी வேலைக்காரன் நான் இங்கே வீட்டுக்கு வீடு आएंगे क्या मांगता है बोलो जी भाइयों बहनों नमस्ते जी भीम तनक धीम मेरा नाम भीम सिंह बेटा गुरका राम भीम तनक धीम देखो जी 20 साल से हम मद्रासी ஐயோ ஏன்டா காலை பிரிச்சா டேய் காலனி பூரா பேசிக்கிறாங்க ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு என்ன இதுக்காக பாடுற ஒரு ஜாலிக்கு தான்டா நல்ல சீனா பண்ணிட்டு போறது இப்ப குளிக்க போறேன் இன்னும் அரை மணி நேரத்துல அங்க இருப்பேன் வச்சிடுறேன் ரொம்ப நல்லா இருக்கு என்ன விலை விலையா முக்கியம் எனக்கு நீதான் முக்கியம் இதுக்காக நான் கடக்கடையா அலைஞ்சு தெரியுமா அப்படி இல்ல டீச்சர் டீச்சர் ஐயோ ஏன் இப்படி கத்துறீங்க குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல கூர்க்கா வந்தானே இங்க ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க பட்ட பகல்ல எவனோ ஒருத்தன் வீடு பூந்து என் காஸ்ட்லி படவே திருடிட்டு போயிருக்கான் ஏய் கூர்க்கா तुम दोनों इधर आया இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஆமா எங்க உன் யூனிஃபார்ம் என்ன முழிக்கிற இங்க உனக்கு என்ன வேலை அது என்ன இல்லங்க அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால டெய்லி 1 மணி நேரம் இங்க வந்துட்டு போவாரு ஆஹா நாங்க உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே இங்க வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சறதுக்காக இல்ல திருடனை பிடிக்கிறதுக்காக நீ உன் டியூட்டில கரெக்டா இருந்திருந்தீனா பட்ட பகல அக்கா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சு 10,000 புடவை திருடிட்டு போயிருப்பானா இன்னைக்கு இந்த திருடு நடந்திருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம் உன்னுடைய கேர்லெஸ் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ திருடனை பிடிக்கல உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன் வேற கூர்க்காவை வச்சிருவேன் இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க ஒரு வாரத்துல திருடனை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா திருடன் பாக்கெட்ல ஏக்கறான் கேட்டோன்னு எடுத்து வெளிய விடுறது அவங்க என்ன வந்து வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல கூர்க்கா வேஷம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா திருட கிடைச்சிட்டா எங்கடா எங்க எங்க திரும்பி பார் இங்க பார் நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார் நான் தான் அந்த திருடன் டேய் என்னடா சொல்ற திருடனை பிடிக்கிற அடிக்கிற துரத்துற இத காலநிலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா போதும் அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா இங்க பார் கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு அப்பதான் நான் ஓட முடியும் இல்லன்னா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க வேணாடா ஏதாச்சும் பிரச்சனையா போடா லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல இத பார் நீ நேரா டென்ட்டுக்கு போற எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற நான் நேரா நைட்டு வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துறேன் போ டு as I said go I say மாதவா எப்படிடா இப்படிலாம் பின்ற இன்னும் கணக்குடா இது என்னமோ போடா ரெடியா சீக்கிரம் வாடா கிழிஞ்சுதுடா கிருஷ்ணகிரி உன்னை நம்பி மேக்கப் போட்ட மாதிரி உருப்பிட்ட மாதிரி தான் டேய்
திருடனை பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற, நிஜமா அடிச்சிட கூடாது. அது நீடா, உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. தைரியமா என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருடன்னு கத்து. கத்தி விஷயத்தை கட்டி விடுவீங்க. ஒரு ஆளு குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்மிடுவீங்களே. இப்படி ஆளுக்கால அடிச்சு அவன் மூஞ்சி மோரக்கட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. முகமுடியதான் கழட்ட போறேன். இரு. மாதவனா? அதான் மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும். முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும். நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடி இருப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டல. முதல்ல போலீஸுக்கு யாரோ போன் போடு. போலீஸ் வேண்டாம், திருந்தவ கை கால முறி. ஒரு கூர்க்காக்கு சவாலத்தோட என் தாய் எடுத்தாலும் விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. மாதவா கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகிற தோஷத்துக்காக சொல்றேன், நீ தப்பிச்சு ஓடிடு. என்ன வீரம், என்ன வீரம். குர்கா, வெரி குட். கை கொண்டா கைய. பிரமாதம். வெரி குட். என்னங்க டீச்சர்? எங்க டீச்சர் இந்த பக்கம்? மிஸ்டர் மாதவன், நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். பார்க்கத்தான் டீசெண்டா தெரியல, டீசெண்டா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் நேத்து திருடனா அடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சிவா ஒன்னா கேட்டு பாருங்களேன். சிவாவா? யார் அது? நம்ம கூர்க்கா, பீம் சிங் கா பேட்டா ராம் சிங். என்ன உளறீங்க? அடிபட்டதுல தலைக்கு ஏதாவது? சரியா போச்சு. நம்புங்க, நம்ப அகட்டி போங்க. அவன் ஒரிஜினல் கூர்க்கா கிடையாது. நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடுமுடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க.
அவன் அந்த ஊர் கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன். அப்படியா? ஆமா, அவனுக்கு கூர்க்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். ஒரு வாரத்துல திருட நான் பிடிக்கலன்னா வேலை பறி போயிடுன்னு என்கிட்ட புலம்புனா. அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து இது இது உள்ள இது வெளியே. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுவுமே தெரியலையா? உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க. டீச்சர், எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க. எல்லாரையும் கூட்டோட கைலாசம் அனுப்பிச்சிடுவேன். நான் ரொம்ப புல்லானவன்னு சொல்லுவீங்க. சரி, என் பாஸ்போர்ட் என்னாச்சு? அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கேன். மாதவ, டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டியடா. என்ன உளறீங்க? கண்டிப்பா வர திங்கட்கிழமை கொடுத்துறேன். இத பாருங்க, அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வச்சுக்காதீங்க. பாரு டீச்சர், டீச்சர், நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திர மண்ணை போட்டுடாதீங்க டீச்சர். பாவன் டீச்சர், அவன் ரொம்ப நல்லவன். சொல்ல மாட்டேன். வரேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. देखो देखो मुझसे अच्छा और लड़की दुनिया सच्चा लड़की लड़की किच्चा देखो देखो मुझसे अच्छा. राम सिंह? கூப்பிட்டியாமா? ராம் சிங், ஜி, அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடவை பாடு. நல்லி நல்லி பிள்ளை क्या பிள்ளை? ओ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி गाना एक बार गाओ. जी, मैं 15 साल पहले मद्रास आ गई, इसलिए. ராம் சிங், உங்க அப்பா பேர் என்ன? भीम सिंह. சிவராம் சிங்னு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? क्या? சிவராம் சிங். नहीं नहीं. அப்படின்னா கொடுமுடி கணக்கு பிள்ளை கோவிந்தசாமிக்கும் உனக்கும் என்ன உறவு? மாதவன் கிட்ட பேசிட்டு வரீங்களா? ஆமா. நான் வரேன் டீச்சர். எங்க? இந்த கூர்காலன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த வேலையும் கிடைக்காம தான் இந்த கோமாளி வச்சு போட்டேன். இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நாங்க ஒண்ணும் எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த வேஷம் நல்லா இருக்கு, உனக்கு பொருத்தமாவும் இருக்கு. அதையும் கல்ற. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து. देखो देखो मुझसे अच्छा. இனி இருக்கு ஹிந்தி, தமிழ்லயே பாடுவோம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி. தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? திருப்பி தானே உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நான் உனக்கு திருடான அடிச்சு சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட. எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆகிட்டீங்களே. நீ கையில் அட்ரஸ் வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். டேய், உனக்காக எவ்வளவு அடி வாங்கினே என்ன வீட்டில் வந்து பார்த்தியா நீ? இல்ல, வந்து பார்த்துருப்பேன். நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீ வரல. வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கேடு கட்ட உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயும் வந்து எனக்கு வேலை வாங்கி கூட்டுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட். ஏய் மாறவா, நீ செஞ்ச உதவி நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கையை விடு.
புண்ணியம் என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. அடே வாங்க வாங்க வாங்க. இதான் வீடு. சரசு, இந்த சாவியை கொண்டா. சீக்கிரமா வா, திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு. எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? கூப்பிட்டுக்கல. சரசு, சரசு இங்க வாயேன். என்னக்கா? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்ணிட்டான்ல, அதுல இன்ஸ்பெக்டர் குடி வர போறார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். வீட்டை கழுவுறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. கழுவுறதுக்கு வீணா ஏன் ஆள் தர்றீங்க? கைவசம் அருமையான ஆளு வச்சிருக்கேன். கூர்க்கா, கூர்க்கா, வாடா, ஆவோ. जी सर. இவன் கூர்க்காவா? பார்த்தா தமிழ் மாதிரி இருக்கான். साहब, हम लोग नेपाल से जोगरा से इसको मद्रास आता है. தமிழ் தெரியுமா? தெரியும் சார். இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம். வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழுவை. जी सर. லக்கேஜ் எடுத்து உள்ளவை. சரிங்க ஜி. நான் வாங்கும் மூச்சலாம் என்றும் நீதானே. ஆத்தோரம் கொஞ்சிடும் தென்னஞ்சிட்டுத்தான், அங்கே வா பேசலாம் அச்சம் விட்டுத்தான். இளஞ்சிட்டு உன்னை விட்டு இனி எங்கும் போகாது, இரு உள்ளம் புது வெள்ளம் அணை போட்டால் தாங்காது. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அதை காதில் கேட்டு, புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கேட்டு. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, மலரும் மலரும் புது தாளம் போட்டு.
ராத்தூக்கம் ஏதம்மா கண்ணே உன்னாலே ராசாவே நானும் தான் கண்கள் மூடல்லே அன்பே உன் ஞாபகம் வாழும் என்னோடு ஒன்றல்ல ஆயிரம் ஜென்மம் உன்னோடு ஒரு சொந்தம் ஒரு பந்தம் இரு ஜீவன் ஒன்றாகும் இளங்கண்ணி உன்னை எண்ணி உயிர் காதல் பண்பாடும் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு புதுசா புதுசா அதை காதில் கேட்டு புழுவாய் துடித்தாள் இந்த மின்னல் கேற்று ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பிரின்சிபல் இல்ல. இது என்ன தெரியுமா? குருவி. ஐயோ, குருவி இல்ல, மணிப்புறா. இத பத்தி பெரிய கதையே இருக்கு தெரியுமா? இந்த மணிப்புறா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு எதிர்பாராத விதமா இறந்து போயிடுச்சு, இல்ல யாராவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மணிப்புறா காட்டுக்குள்ள போய் நிறைய கல்ல பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆகாயத்துல எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ அவ்வளவு உயரமா பறந்து அதுவே தானா ரக்கையை முடிக்கும். ஐயோ, மேல இருந்து விழுந்து செத்துருமே. அதான் ஒண்ணு இருந்துருச்சுன்னா இன்னொன்னு உடனே தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா இருக்கா? ஏய் ஏய் லைட் ஆஃப் பண்றா. முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குடா. டேய், கண்ணை மூடிட்டு தூங்குடா. லைட் எரிஞ்ச இப்ப என்ன? கிண்டலா பண்ற? இப்ப நான் அங்க வந்தேன், உன் பொம்மை என்ன ஆகும் தெரியுமா? முதலாளி ஓடி போய் 3 மாசம் ஆதியா? எட்டு வெட்டின்னு சொல்லி என்கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பெட்டில வச்சு போட்டு இல்ல பணத்தை போட்டு ரசி வாங்கின இவன் தான் சார். பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். கிளவியா பணத்தை வாங்கல, திருப்பி கூடியா? சார், முதலாளி என்கிட்ட பணத்தை இல்ல சார். எனக்கு தர வேண்டிய கமிஷனை கூட கொடுக்கல. அவன் கிடைச்சாங்கன்னா நானே அவங்கள போட்டு பெரட்டி எடுத்துருவேன் தெரியுமா? யாரு கவலைப்படாதீங்க, போலீஸ் வருது. சார் இவன் தான் சார் பணம் வாங்கினா சார், ஏமாத்தி விட்டான் சார். வாங்கி கொடுங்க சார். முதலாளி ஓடி போடுறது நான் என்ன சார் பண்றது? சார் என்கிட்ட இருந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கல சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் சார் நேரம் சார் நான் ஒண்ணுமே சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். வாயா வெளிய. சார் சார் அடிக்கிற அப்படின்னு உள்ள வந்து அடிங்க சார். வெளியே கூப்பிட்டு போய் அடிச்சுன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாப்பாரு சார். அடிக்க போற வரை இன்ஸ்பெக்டர் தான். வாயா வெளிய. எஸ் சார். உட்காருங்க. வேண்டாம் சார். ஏன் சார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் உங்களுக்கு சொந்தக்காரன் நீங்க சொல்லவே இல்லையே? சொந்தக்காரர் தான் சார். சொன்னா திட்டு வாருங்கிறதுக்காக சொல்ல. சாரி சார், அவரே கூப்பிட்டு போன்ல சொல்லிட்டாரு. அதனால தான் உங்களை விடுறேன். நீங்க போலாம். ஜீப் ரெடி பண்ணிட்டீங்களா? ஐயோ வேண்டாம் சார். எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? நான் வரேன் சார். யாரா இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால்? எவனா கல் எடுத்து அடிச்சது?
ராமா என்ன முடிவு எடுத்தியா? குளிச்சுட்டியாடா? நான் குளிச்சேன் குளிக்கல அதை பத்தி உனக்கு என்ன முடிவு எடுத்தா இல்லையா? ஐயோ புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ வாடகை பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கெட்டா இல்லாம்பா பத்தியா? புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சர்ட் பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலைக்கு போறோம், நம்மளுக்கு லுங்கி. இவன் சும்மா இருக்கிறவன், இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி. எந்த மில்லு? நம்ம மில்லு தான். ஏத்தண்டா அவங்க மில்லாம். டேய் இத கொஞ்சம் பிடி. நீ இடத்தை காலி பண்றதுக்கு எவ்வளவு வைக்கிற சொல்லு. டேய் மனுஷனா இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்ல கடிட்டே இருக்க. கொஞ்சமாவது கோவப்படுறா. சரி வாங்க உள்ள வால. அதெல்லாம் வாங்க உள்ள எல்லாம் ஒண்ணு போய் நல்லா இருக்கு. இழுக்குதுமா நடத்தன மாதிரி இருக்கு. ரூமுக்குள்ள அப்புறம் போலாம். வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு. டேய் இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க? எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே, உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கிறீங்க? நீ கொடுக்க வேண்டிய பணம் ₹90. அதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி சாமியே. டேய் இப்ப என்னடா இடத்தை காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா சரிடா, குட் பை. டேய் நானே ரூம காலி பண்ண மாட்டேன். சரி குண்டு கட்டா கட்டி உருட்டி விடு. பொட்டு படிக்க